ஹாய் குஞ்சான்ஸ், சோப்பு வித்த கோடீஸ்வரனான ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மேலே தலையிடாதீங்க. நம்ம பாஸ்ட் 3 வீக்ஸாக குண்டு பாய் டு ஃபிட் பாய் சேலஞ்ச் சீரிஸில் விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் 4-5 நாளாக நம்ம வீடியோஸ் போடுறதுல ஒழுக்கமின்மை அதிகமாக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபீவர் 103 டிகிரி. எது 103? அது மட்டும் இல்லை, நம்ம ஊர்க்காரன் டீ கடை வச்சிருக்கான், நம்மளோட அங்காளி பங்காளி எல்லாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லி ரத்த கொதிப்பையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். லைஃப் பற்றி, கேரியர் பற்றி, ஃபேமிலி பற்றி யோசிச்சு பிபி அதிகமாகிடுச்சு நண்பர்களே. இந்த 4 நாள் நான் பட்ட பாடு இருக்கே, அதை விட என் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. இதனால தான் வீடியோ போடுறதுல ஒழுக்கமின்மை. சரி, இப்போ நம்ம சோப்பித்த கதைக்கு வருவோம். சரி, யார் சோப்பித்த கோடீஸ்வரன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அவரங்கடா சோப்பித்தாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் சோப்புன்னு சொல்ல வந்தது அவரோட ஸ்டைலால் மட்டும் வந்துட்டாருன்னு சொல்லலை, அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே சேர்ந்து தான். நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் தாங்கிட்ட எதை விரும்பி பார்க்குறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்து மேலே வந்தவர். இவர் கூட ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லை இவருக்கு அப்புறம் ஆரம்பிச்சவங்க கூட தான் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் கிடைச்சதெல்லாம் பண்ணி தொலைஞ்சு போனவங்க தான் நிறைய பேர். அதையே இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேட் லாஸ்க்காக தான் வீடியோ போடுறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் எதை பண்ணால் வியூஸ் வரும், ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, இப்படியெல்லாம் ப்ரௌடுக்காக வீடியோ பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டேன். நான் ஃபேட் லாஸ் பண்ணி வீடியோ போட்டு அதை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போட வந்தேன். இனிமேல் நான் பண்ணுறதை பார்த்து 4 பேர் பாராட்டணுக்காக வீடியோ போடாமல் நான் எதுக்காக வந்தனோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என் ஃபேமிலி பட்ட கஷ்டத்தை சொன்னல, ஏதாவது நமக்கு பிரச்சனைனா நம்ம கடவுளை காப்பாற்றணும்னு நம்புவோம். இந்த 4-5 நாளில் என் ஃபேமிலி தான் கடவுளாக இருந்து என்னை காப்பாற்றினாங்க. அதனால் என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் டாக்டர் எதையும் மண்டக்குள்ள போட்டு குழப்பிக்காதீங்க, மண்டைக்கு ப்ரெஷர் போடாதீங்கன்னு சொன்னாங்க. அகைன் கண்டதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா மணி 12 ஆக போகுது. சரி, எதுவும் யோசிக்காத, போய் தூங்கு, எல்லாம் சரியாயிரும் எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன்.